ஹாய் ஸ்போர்ட்ஸ் ஒன் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஐபிஎல் 2026 கவுண்ட் டவுன். முதலாவது வீடியோவை போடுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ இந்த வீடியோல ஒவ்வொரு டீமோடைய எல்லா முக்கியமான ஏரியாஸையும் தனித்தனியா பிரிச்சு இந்த கவுண்ட் டவுன் சீரீஸ்ல பார்க்க போறோம். அதுல தரவரிசையும் செய்ய போறோம். முதலாவது நாம பார்க்க போற ஏரியா விக்கெட் கீப்பர்ஸ். என்டையர் கிரவுண்ட ஸ்டம்புக்கு பின்னாடி நின்று கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பெஸ்டான ஒரு ஏரியா. ஒரு விக்கெட் கீப்பர் கேப்டனா இருந்தா என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு பெரிய எக்ஸாம்பிளா இருந்தவர் MS தோனி. ஸோ MSD போலவே நிறைய விக்கெட் கீப்பர்ஸ் கேப்டனா இருந்து அவங்க டீம்ஸை சூப்பராக வழி நடத்தி சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா நிறைய விஷயங்களை நிறைய மேட்சஸை ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில விக்கெட் கீப்பர்ஸ் எந்த டீம்ஸ்ல சூப்பரா இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க போறோம். முதலே டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், இது முழுக்க முழுக்க ஸ்போர்ட்ஸ் லெவனுடைய ப்ரெடிக்ஷன் மட்டுமே. 10வது இடத்தை பிடிச்சிருக்கிறது டெல்லி கேபிட்டல்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் 3 பிளேயர்ஸ் விக்கெட் கீப்பர்ஸா இருக்காங்க. ஒன்னு அபிஷேக் போரல், அடுத்தது KL ராகுல், மூணாவது கிறிஸ்டன் ஸ்டப்ஸ். எல்லாரும் கேட்கலாம் ஸ்டப்ஸ் விக்கெட் கீப்பரான்னு சொல்லிட்டு. எஸ், ஸ்டப்ஸ் வந்து பேசிக்கலி ஒரு விக்கெட் கீப்பர் தான். பட் அவரோட அவுட் ஃபீல்டிங் அட்டகாசமா இருக்கிறதுனால அவரை வந்து ஒரு ஃப்ரீ ஸ்கோரிங் பேட்ஸ்மேன் கம் அவுட் ஃபீல்டராகவும் வச்சு ஆடுறாங்க. தேவைப்பட்டா அவர் ஆஃப் ஸ்பின் பவுலிங்கும் போடுறாரு. ஸோ அவர் கீப்பரா ஆடினதை விட ஒரு ஆல்ரவுண்டரா ஆடினது தான் சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஸ்டப்ஸ் தவிர பார்த்தோம்னா KL ராகுல் அல்லது போரல் தான் கண்டிப்பா கிளவுஸ் எடுப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் தி சான்ஸ் போரல் அல்லது KL ராகுல் போறது தான் வாய்ப்புகள் அதிகம். இல்ல பொரலுக்கு கிளவுஸ் விட்டு கொடுத்துட்டு அவர் ஃபீல்டிங் பண்றது விஷயத்த KL ராகுல் பண்ண போறாரான்றதையும் பொறுத்திருந்து பார்க்கணும். பட் இவங்களுக்கு பேக்கப்னு சொல்லி எந்த விக்கெட் கீப்பரும் ரிசர்வ்ஸ்ல இல்ல. ஆட் நம்பர் 9 யார் இருக்கான்னு பார்த்தோம்னா பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பிரப்சிம்ரன் மற்றும் விஷ்ணு வினோத் ரெண்டு பேருமே கீப்பர் பேட்ஸ்மேன் கிடையாது. ரெண்டு பேருமே பேட்டிங் பண்ணக்கூடிய கீப்பர். பிரப்சிம்ரனை பொறுத்த வரைக்கும் அவங்க டீமோட நிரந்தரமான ஓப்பனிங் பேட்ஸ்மேனா சூப்பரா லாஸ்ட் ஃபியூ சீசன்ஸ்ல கலக்கிட்டு இருக்காரு. லீடிங் ரன் கெட்டராகவும் இருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா விஷ்ணு வினோத் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் அட் டைம்ஸ் PBKSல ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஹிட்டரா மிடில் ஆர்டர்ல வந்திருக்காரு. பட் விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் வெரி மச் அன்டெஸ்டட்னு சொல்லிடலாம். இவங்களுக்கும் பேக்கப் ஆப்ஷனே கிடையாது. ரெண்டு பேரும் கட்டாயம் பிரப்சிம்ரன் பிளேயிங் 11 ஆடுவாரு. விஷ்ணு வினோத் இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்து பேட்டிங் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கீப்பிங் பேக்கப் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட இல்ல. ஆட் நம்பர் 8 இஸ் KKR பொறுத்த வரைக்கும் மெயின் பிக் பிஷ்ஷா டிம் சைஃபர்ட் எடுத்து போறாங்க. ரீசெண்டா நடந்த வேர்ல்ட் கப் ஃபைனல் வர்சஸ் இந்தியா அந்த மேட்ச்ல கூட டிம் சைஃபர்ட் தான் சூப்பரா விளையாடி 52 ரன்களை 200 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சு வெளுத்தாரு. அப்படி இருக்கும்போது சைஃபர்ட்டுக்கு ஒரு பேக்கப்பா தேஜஸ்வி தாஹியான்னு சொல்லி ஒரு அன்னோன் கமோடிட்டியா ஒரு விக்கெட் கீப்பரை எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல நிறைய எக்ஸ்போஷர் உள்ள ஒரு விக்கெட் கீப்பர் அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு ரொம்பவே கம்மியா இருக்கு. போன முறையாவது டிகாக் அண்ட் குபாஸ் இருந்தாங்க. இந்த முறை சைஃபர்ட்டுக்கு ஒரு சாலிடான பேக்கப்னு சொல்லி அனுபவம் வாய்ந்த பேக்கப்னு சொல்லி யாருமே இல்ல. ஒரு ருக்கி பிளேயர் தான் இருக்கிறாரு. ஸோ அதனால இவங்களுக்கு நம்பர் 8. ஆட் நம்பர் 7 லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன் நம்ம 7 ஸ்லாட் கொடுத்துருக்கோம்னா அவங்க டீம்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கீப்பருக்காக தான். ரிஷப் பந்த் அவர் எப்படி கீப்பிங் பண்ணுவாருன்றது எல்லாருக்குமே தெரியும். நிறைய மிஸ் சான்சஸ் பண்ணுவாரு, எல்லா விஷயங்களும் நடக்கும். ஸோ அவர் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கீப்பராக ஆடுவாரு. பிளஸ் கேப்டன் அஸ் வெல். பிளஸ் அவருடைய ரிவ்யூஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது தவிர்த்து பார்த்தோம்னு சொன்னா நிக்கோலஸ் பூரன் இருக்கிறாரு, ஜாஷ் இங்கிலீஷ் இருக்கிறாரு, முகுல் சௌத்ரி இருக்கிறாரு அண்ட் மேத்யூ பிரிட்ஸ்கி இருக்கிறாரு. மேத்யூ பிரிட்ஸ்கி பெரும்பாலும் ஓப்பனிங் பேட்டரா தான் ஆடுறாரு. பட் அவரும் ஒரு விக்கெட் கீப்பர் தான். இத்தனை விக்கெட் கீப்பிங் சாய்ஸஸ் வச்சிட்டு இருக்கிற லக்னோவால ஒரு ஃபுல் பிளெஜ்டா ஒரு தரமான விக்கெட் கீப்பரா இருக்கிற ஜாஷ் இங்கிலீஷை பிளேயிங் 11 ஆட வைக்க முடியாது. காரணம் ஒரு விக்கெட் கீப்பரா அந்த இடத்த கேப்டன் பந்த் பிடிச்சிருப்பாரு. ஸோ அதனால அவங்களுக்கு 7th ஸ்பாட் தான் நம்மளால கொடுக்க முடிஞ்சிருக்கு. ஆட் நம்பர் 6 பொறுத்த வரைக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் இஷான் கிஷன், ஹென்ரிச் கிளாசன் மற்றும் ருக்கி பிளேயரா இருக்கிற சலில் அரோரா. ஸோ இந்த மாதிரி 3 கீப்பர்ஸை வச்சிருக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இஷான் கிஷனும் சரி கிளாசனும் சரி கண்டிப்பாக பிளேயிங் 11 ஆடுவாங்க. கிளாசன் தான் மெயின் கீப்பரா இருப்பாரு. கிளாசன் தான் இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் முறை IPL கிரிக்கெட்ல அதிக ஸ்டம்பிங்க 2க்கு மேல ஸ்டம்பிங் அடிச்சு ரெக்கார்ட் பண்ண ஒரு விக்கெட் கீப்பர். ஸோ அவர் தான் கண்டிப்பா மெயின் கீப்பரா ஆடுவாரு. இஷான் கிஷன் ஃபீல்ட்ல என்ன பண்ணுவாருன்றத வேர்ல்ட் கப் ஃபைனல்லே காமிச்சாரு. ஸோ கண்டிப்பா அவர் வந்து ஒரு ஃப்ரீ ஸ்கோரிங் பேட்ஸ்மேனா தான் ஆடுவாங்க. அரோராக்கு சான்சஸ் கிடைக்குமா? வி நெவர் நோ. ஸோ அதனால இவங்களுக்கான இடம் நம்பர் 6. அட் நம்பர் 5 இஸ் சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய விக்கெட் கீப்பர் சாய்ஸஸ் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா MS தோனி இருக்கிறாரு, சஞ்சு சாம்சன்
ரீசெண்டா பேட்டிங் ஃபார்ம்ல சூப்பரா கலக்கிறார். ஹி இஸ் ஆல்சோ an excellent விக்கெட் கீப்பர். அடுத்து பார்த்தோம்னு சொன்னா உருவில் பட்டேல், அவரும் வந்து ஸ்மாட்ல எல்லாம் அடிச்சு வெளுத்துட்டு சூப்பரான ஃபார்மோட இருக்கிறாரு. அண்ட் கார்த்திக் சர்மா, இவரும் டொமஸ்டிக் சர்க்கிட்ல சூப்பரான எக்ஸ்ப்ளோஷன் காட்டக்கூடிய ஒரு விக்கெட் கீப்பர் பேட். சோ 4 கீப்பர்ஸ் இருக்கிறாங்க. இதுல கண்டிப்பா 3 கீப்பர்ஸ் ஆடுவாங்க. கண்டிப்பா உர்வில் பட்டேலுக்கு பிளேயிங் 11ல வாய்ப்பு கிடைக்குமா பொறுத்து தான் பார்க்கணும். இம்பாக்ட் பிளேயரா உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். கார்த்திக் சர்மா, சஞ்சு சாம்சன் மற்றும் எம்எஸ்டி கண்டிப்பா பிளேயிங் 11ல ஆடுவாங்க. மோஸ்ட்லி கிளவுஸ் எம்எஸ்டி தான் இருக்கும். இல்ல இந்த சீசன்ல சஞ்சு சாம்சன் கொடுக்கறதுக்கு எம்எஸ்டி முடிவு எடுத்தாரு அப்படின்னு சொன்னா அந்த விஷயமும் நடக்கலாம். சோ இப்படி இருக்கிற சூழல்ல பெரிய பேக்கப்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா இல்ல. பிளஸ் நல்ல தரமான விக்கெட் கீப்பர்ஸ் இருக்கிறாங்க. மற்ற டீம்ஸை பார்க்கும்போது பாட்டம் லெவல் டீம்ஸ் எல்லாத்த விடையும் இவங்களுடைய விக்கெட் கீப்பிங் கோர் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது. பிளஸ் சஞ்சு சாம்சனுடைய பேட்டிங் ஃபார்மும் சிஎஸ்கேக்கு 50 இடத்தை கொடுக்க வச்சிருக்கு. அட் நம்பர் 4 இஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. இவங்க டீமை பொறுத்த வரைக்கும் கூட there is Philip Salt and ஜிதேஷ் சர்மா மற்றும் ஜார்டன் காக்ஸ் 3 விக்கெட் கீப்பர் சாய்ஸஸ் இருக்கிறாங்க. இதுல பிலிப் சால்ட் கண்டிப்பா ஓபன் பண்ணுவாரு. அவருக்கு பதிலா ஜேக்கப் பெத்தல் ரீசன்ட் ஃபார்ம் அடிப்படையில ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் சூஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இடமில்லை. சோ இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பிளேயரா விகே கூட பிலிப் சால்ட் தான் ஓபன் பண்ணுவாரு. அண்ட் ஜிதேஷ் சர்மா தான் மெயின் விக்கெட் கீப்பர் ஆடுவாரு. இந்தியன் சர்க்கிட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் விக்கெட் கீப்பர்ஸ் அரவுண்ட் அப்படின்றதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்ல. லோ டவுன் தி ஆர்டர்ல வித் பேட் பியர்லெஸ்ஸா ஆடக்கூடிய ஒரு கிரிக்கெட்டர். அடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஜோர்டன் காக்ஸ், சால்ட்டுக்கு ஒரு சூப்பரான பேக்கப். டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் எங்கனாலும் ஸ்வாப் பண்ணி ஆட வைக்க முடியும். சோ இப்படி 3 கீப்பர்ஸ், அட்டகாசமான கீப்பர்ஸ் வச்சிருக்காங்க. சால்ட் பெரிய அளவுல ஒரு 3 ஸ்கோரிங் பேட்ஸ்மேனா தான் ஆடிட்டு இருக்காரு. அவர் ஆடக்கூடிய எல்லா மேட்சஸ்லயுமே மற்ற விக்கெட் கீப்பர்ஸ் இருக்கும்போது அவர் ஒரு ஃபீல்டிங் பண்ணக்கூடிய ஒரு பேட்டரா தான் ஆடுறார். சோ அதனால ஆர்சிபிக்கு நம்பர் 5 ஸ்லாட் தான் நம்மளால கொடுக்க முடிஞ்சிருக்கு. நம்பர் 4 ஸ்லாட், சாரி. அட் நம்பர் 3 இட் இஸ் த மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ்ல போன வருஷம் ரிக்கல்டன் மெயின் கீப்பரா ஆடினாரு. கூட ராபின் மின்ஸ் இருந்தாரு. இப்போ அந்த கோர்ல குவிண்டன் டிகாக் ஜாயின் பண்ணிருக்காரு. போன வருஷம் ஜெராக்ஸ், இந்த வருஷம் ஒரிஜினல் பிளஸ் ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லி பயங்கரமா இருக்கிறாங்க. கீப்பிங் கோரை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா கிளவுஸ் வந்து டிகாக் கிட்ட போயிடும். டிகாக் வந்து ஒரு மச் பெட்டர் விக்கெட் கீப்பர், எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. ஸோ கண்டிப்பா ஓபன் பண்ணுவாரு. அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா மும்பை இந்தியன்ஸ்க்கு 3rd ஸ்பாட் கொடுக்கறதுக்கு ஒரு மெயினான ரீசன். அவருக்கு ஜெராக்ஸா இருக்கிற மாதிரி ரிக்கல்டன் ஒரு சூப்பரான ஆப்ஷன். பட் பிளேயிங் 11ல வாய்ப்பு கிடைக்குமா? மும்பையோட கோர் பேட்டிங்க பார்த்தா ரிக்கல்டன் கண்டிப்பா பெஞ்சில் உட்கார்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல வில்ஜாக்ஸ்க்கு பதிலாக சில மேட்சஸ்ல சர்ப்ரைசிங்கா ரிக்கல்டன் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். பட் கிளவுஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா டிகாக் கிட்ட தான் இருக்கும். அன்லஸ் எனி இன்ஜுரி கன்சர்ன்ஸ் வந்தாதான் அது ரிக்கல்டன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டீம் காம்பினேஷனுக்காக ராபின் மில்ஸ் ஒரு இம்பாக்ட் பிளேயராவோ விக்கெட் கீப்பராவோ யோசிப்பாங்களான்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஒரு பேக்கப் ஆப்ஷன் தான். சோ இவங்களுடைய பேக்கப் ஆப்ஷன்ஸ் பக்கவா இருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் விக்கெட் கீப்பரா கண்டிப்பா டிகாக் ஆட போறார். அதனால இவங்களுக்கு 3rd ஸ்பாட். அட் நம்பர் 2 இஸ் குஜராத் டைட்டன்ஸ். குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய விக்கெட் கீப்பர் சாய்ஸஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜாஸ் பட்லருக்கு ஒரு பக்கவா டாம் பேண்டன் இருக்கிறாரு. அனோஜ் ராவத் அப்படின்ற ஒரு விக்கெட் கீப்பர் இருக்கிறாரு. இவர் இல்லாம இன்னொரு அடிஷனல் விக்கெட் கீப்பரையும் எடுத்து வச்சிருக்காங்க. சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் 4 விக்கெட் கீப்பர்ஸ் இருக்கிறாங்க. இருந்தாலும் பிளேயிங் 11ல வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜாஸ் பட்லர் மெயின் ஸ்ட்ரீம் கீப்பரா ஆடுவாரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் கன்சர்ன்டா இருந்தாலும் ஐபிஎல் அப்படின்னு சொல்லி இருந்தா தூங்கி எழுந்திருந்தா கூட அடிச்சு வெளுக்கிற ஒரு பிளேயர் தான் ஜாஸ் பட்லர். ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஒரு வெட்டரனா சூப்பரா கலக்கிட்டு இருக்கிற ஒரு பிளேயர். சோ ஜாஸ் பட்லர் இருக்கிறதுனால பிளஸ் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கீப்பராவே இருக்கிறதுனால அவர் மாதிரி ஒரு எக்ஸலன்ட் விக்கெட் கீப்பர் இருக்கிறதுனாலயே ஜிடிக்கு 2nd ஸ்பாட் கிடைச்சிருக்கு. அட் நம்பர் 1 ஃபைனலி இட் இஸ் த ராஜஸ்தான் ராயல்ஸ். ரொம்பவே சர்ப்ரைசிங்கா இருக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் விக்கெட் கீப்பர் ஒரு இந்தியன் சாய்ஸ் விக்கெட் கீப்பரா, அதுவும் ஒரு மிடில் ஆர்டர் ஆடக்கூடிய த்ருவ் ஜூரல். ரீசெண்டா அவருடைய ஃபார்ம் அக்ராஸ் ஃபார்மேட்ஸ் அண்ட் டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ் எல்லாத்துலயுமே சூப்பரா இருந்திருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் யங் விக்கெட் கீப்பர்ஸ் அரவுண்ட் இந்தியன் டெஸ்ட் டீம்ல கதவை உடைச்சிட்டு வந்திருக்கிறாரு. ஒரு அட்டகாசமான கீப்பர். ஃபாஸ்ட் அண்ட் ஸ்பின்னுக்கு எதிராக சூப்பரா கீப்பிங் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் பேட்டிங்கும் வேற லெவல்ல இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. ரீசெண்ட் டைம்ஸ்ல அவருடைய எக்ஸ்ப்ளோசிவ் ஹிட்டிங்கையும் இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. சோ அவருக்கு பேக்கப்பா சில சூப்பர் கீப்பர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. பட் டானவன் ஃபெராரியா இவர் வந்து கீப்பிங்கும் பண்ணுவாரு, பவுலிங்கும் போடுவார். கிட்டத்தட்ட ஸ்டப்ஸ் டெல்லிக்கு எப்படியோ அந்த மாதிரி ஒரு பிளேயர். சோ டானவன் ஃபெராரியாவை எடுத்து வச்சிருக்காங்க. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கிளவுஸ் வந்து ஜூரல் கிட்ட தான் இருக்கும். மற்ற ஒரு இந்தியன் யங் விக்கெட் கீப்பர் ஒருத்தரையும் ரவி சிங் ஒரு யங் விக்கெட் கீப்பரையும் எடுத்து வச்சிருக்காங்க. சோ என்னதான் இருந்தாலும் கிளவுஸ் வந்து கண்டிப்பா ஜூரல் கிட்ட தான் இருக்கும். சோ அதனால இவருக்கு
ஜூரலுக்கும் ஆர்ஆருக்கும் முதல் இடத்தை கொடுத்திருக்கிறோம். ஸோ நம்மளுடைய விக்கெட் கீப்பர் சாய்ஸஸ் ரேங்க்ஸ் அக்ராஸ் டீம்ஸ் இது இந்த செஷன் இதோட முடிவுக்கு வந்திருக்கு. இப்போ உங்களுடைய நேரம். விக்கெட் கீப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய டாப் 10 ரேங்க் எது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஐபிஎல்ல இது வரைக்கும் ஆடின விக்கெட் கீப்பர்ஸ்ல உங்களுடைய ஃபேவரட் யாரு? பெரும்பாலான நாட்களுக்கு எம்எஸ்டியா தான் இருக்கும். எம்எஸ்டி அல்லாமல் இப்ப இருக்கக்கூடிய இளம் விக்கெட் கீப்பர்ஸ்ல யார் உங்களுடைய ஃபேவரட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம ஸ்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. தொடர்ந்து ஐபிஎல் பத்தி கவுண்ட் டவுன் வீடியோஸை போட இருக்கிறோம். ஐபிஎல்லையும் தொடர்ச்சியா எங்களால முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸை வரிசையா கொடுக்க இருக்கிறோம். தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் 11 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி ஆதரவு கொடுங்க, தோல் கொடுங்க. நன்றி, வணக்கம்.